ஹலோ கைஸ், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த இந்த அகமதாபாத் பிளைட் ஆக்சிடென்ட் 260 பேர் இறந்து போயிட்டாங்க. பிளைட்ல போன 242 பேர்ல 241 பேர் அந்த இடத்துல உயிரிழந்து போனாங்க. அந்த பிளைட் கிராஷ் ஆன இடம் அங்க பக்கத்துல உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல்ல உள்ள 19 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 260 பேர் அந்த இடத்துல உயிர் பிரிஞ்சிச்சு. இந்த 260 பேருக்கும் ஏர் இந்தியா விமானம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆளுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து அவங்களோட வாய் அடைச்சாங்க. இந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு அந்த பிளைட்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிளாக் பாக்ஸ். இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வர அந்த பிளைட் என்ன காரணத்துக்காக ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த பிளாக் பாக்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நம்ம கவர்மெண்ட் அதை ஆராய்ச்சி பண்ணி வெளியே விட்டுட்டாங்க. என்ன காரணத்துக்காக இது ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இது முழுக்க ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்பாவி மக்கள் மேல ஒரு அக்கறை இல்லாம ஒரு கம்பெனி ஒரு பிளைட்டை தயாரிக்கிறாங்க. அந்த கம்பெனி யாரு அப்படின்னா போயிங். அந்த போயிங் கம்பெனி கிட்ட இருந்து பிளைட்டை வாங்கி அப்பாவி மக்கள் டிராவல் பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம நம்மளோட சுயநல லாபத்துக்காக மட்டும் ஏர் இந்தியா விமானம் அவங்கள்ட்ட இருந்து பிளைட்டை வாங்கி அவங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி மக்கள் டிராவல் பண்ண வச்சாங்க. அது ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாதனால இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பிளைட் கிட்டத்தட்ட 11 வருஷம் பழமை வாய்ந்த பிளைட். இதுல ஒரு ஸ்விட்ச் இருக்கு. ரன் அப்புறம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நிக்கக்கூடிய ஒரு சுவிட்ச். இந்த சுவிட்ச் எதுக்கான சுவிட்ச் அப்படின்னா, அந்த பிளைட்டுக்கு ஃபியூல் போகக்கூடிய ஒரு சுவிட்ச். ரன் இருக்கும்போது அது ரன்ல இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. மத்த நேரம் ஆஃப்னா ஆஃப்ல இருந்து அந்த சுவிட்ச் இருக்கும். சோ பிளைட் டேக் ஆஃப் ஆகி போன ஒரு 30 செகண்ட்லயே அந்த பிளைட் கீழே விழுந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த இன்ஜினுக்கு போதுமான அளவு ஃபியூல் இல்ல. அதுல உள்ள 2 பைலட்ஸ் லாஸ்டா பேசிக்கிட்ட ஒரு சில ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன பேசிருக்காங்க அப்படின்னா, நீங்க அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பைலட் இன்னொரு பைலட் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த இன்னொரு பைலட் என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்லையா நான் ஆஃப் பண்ணலே, அவ்வளவுதான். இது பேசி முடிக்கிறதுக்குள்ள பிளைட் கிராஷ் ஆயிடுச்சு. சோ என்ன சுவிட்ச் அப்படின்னா, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சுவிட்ச் பிளைட் டேக் ஆஃப் ஆகி போகும்போது, அதாவது நம்ம பைக்ல பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணுவோம்ல, பெட்ரோல் இன்ஜினுக்கு போறதுக்கு மாதிரி. சோ அதே கான்செப்ட் தான் இது பிளைட்ல ரன்ல இருக்கும்போது அந்த ஃபியூல் நிக்காம இன்ஜினுக்கு போய்கிட்டே இருக்கணும். சோ இப்படி போகும்போது அந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க ஏன் ஆஃப் பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த பிளைட் இன்னொரு பைலட் இருக்காருல, அவர் என்ன சொல்றாரு, நான் ஆஃப் பண்ணலன்னு சொல்றாரு. சோ அவர் ஆஃப் பண்ணலைன்னா இது எந்த மாதிரி அது ஆஃப் ஆயிடுக்கும். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது சுவிட்சுகளை போடும்போது அந்த சுவிட்சை தேவையில்லாம ஆஃப் பண்ணிடுவாங்களா பைலட்ஸ் அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. ஏன்னா அது தனியா செப்பரேட்டா தனியா இருக்கும். அந்த சுவிட்சை யாருமே கை வைக்கவே மாட்டாங்க. அந்த நேரத்துல மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்ப ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னா, பிளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா காம்பவுண்ட் ஆகும், பயணிகள்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் லாஸ்டா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுவாங்க. அப்ப ஏன் ரன்னிங்ல இருக்கப்ப, அதாவது டேக் ஆஃப் ஆன 30 செகண்ட்ல சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் இருக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். அந்த பிளைட் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. சோ அந்த ரன்வேல ஓடும் போது அந்த வைப்ரேஷன்ல அந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுக்கலாம். சோ இப்படி ஆஃப் ஆகும்போது அந்த இன்னொரு பைலட் பாத்துருக்காரு ஏன் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு. சோ அவர் நான் ஆஃப் பண்ணலன்னு சொல்றாரு. சோ அந்த வைப்ரேஷன்ல ஆஃப் ஆயிருக்கலாம். திரும்ப இவங்க ஆன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அந்த பிளைட் தரையை நோக்கி வந்துருச்சு. சோ திரும்ப இன்ஜினுக்கு ஃபியூல் போறதுக்குள்ள அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. சோ இதுதான் நடந்த ஒரு உண்மையான விஷயம். சோ இந்த அளவுக்கு வைப்ரேஷன் கூட தாங்க முடியாத அளவுக்கு அந்த சுவிட்ச் வீக்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அந்த சுவிட்ச 2019 ஒரு தடவை, 2024 ஒரு தடவை அந்த சுவிட்ச சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியுமே கூட அந்த போயிங்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்கான அந்த என்ன சொல்றது, அந்த சுவிட்ச் கூட ஒழுங்கா அவங்களால மேனுபேக்சர் பண்ண முடியாத அளவுக்கு மட்டமான ஒரு சுவிட்ச மேனுபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போயிங் அப்படின்ற கம்பெனி ஸ்டார்டிங்ல ரொம்ப பயங்கரமான சூப்பரான பிளைட்டை தயாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய கம்பெனிஸ் உள்ள இறங்குது. என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க கம்மியான ரேட்ல செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு போயிங்கோட சூப்பராகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கம்மியான ரேட்ல நிறைய பிளைட்ஸ் தயாரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ போயிங் என்ன பண்ணாங்க, இவன் இப்படியே போயிட்டு இருந்தாலும் நம்மளோட பிசினஸ் டவுன் ஆயிடும். சோ அப்ப சேஃப்டி அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுக்கிறே வேணாம், விட்டுலாம், நம்மளுக்கு இதாவது பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தரமில்லாத விமானங்களை தொடர்ந்து போயிங் கம்பெனி தயாரிச்சு வந்ததுனால இவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நம்ம இந்தியால நடந்திருக்கு. இந்தியால மட்டும்தான் போயிங் கம்பெனி நிறைய பிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஃபாரின்ல மத்த கண்ட்ரிகள் எல்லா இடத்துலயுமே இந்த போயிங் அப்படின்ற தயாரிக்கக்கூடிய கம்பெனி அதிகமான பிளைட்
ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. சோ இதுவரை ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில இந்த சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால, ஃபியூல் வந்து ஒழுங்கா இன்ஜினுக்கு போகாததுனால இந்த பிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய தகவல் வந்து சீக்கிரமாவே வெளியே விடுவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் மேல அக்கறை இல்லாம கேவலமான பிளைட்டை வந்து தயாரிக்குது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏர் இந்தியா மாதிரி ஏர் இந்தியா வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி மக்கள் வந்து எந்த மாதிரி போனா என்ன, நம்மளுக்கு தேவை லாபம் தான், ஏதாவது ஒரு பிளைட்டை வச்சு இங்க இருந்து டேக் ஆஃப் இங்க கொண்டு போய் விட்டானா நம்மளுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்ற அவங்களோட சுயநல லாபத்துக்காக மட்டுமே மக்கள் மேல அக்கறை இல்லாம இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கான காரணம் வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் அப்படின்றது என்னோட பார்வையில இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு இவ்வளவு இந்த அளவு குவாலிட்டியில இருந்தா மட்டும்தான் நீங்க பிளைட்டை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஒழுங்கான ரூல்ஸை போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயிர் சேதங்கள் வந்து நடந்திருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்ற வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டாடா பை பை.